சென்னை கோயம்பேட்டில் வாடிக்கையாளர் போல் நடித்து கால் டாக்ஸியில் சவாரி செய்த நபர் நூதன முறையில் டாக்ஸியை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயக்கம் வருவதாக நடித்து காரை திருடிச் சென்றவர் சிக்கியது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை சேர்ந்தவர் 43 வயதான சுரேஷ்குமார். இவர் சென்னையில் தங்கி சொந்தமாக கால் டாக்ஸி ஓட்டி வருகிறார். கடந்த 11ஆம் தேதி இரவு கோயம்பேட்டில் சவாரிக்காக நின்று கொண்டிருந்த போது ஆப் புக்கிங் மூலமாக முகமது என்ற நபர் அவரை அணுகியுள்ளார். கோயம்பேட்டிலிருந்து பூந்தமல்லி செல்ல வேண்டுமென்று அவர் கூறவே டிரைவர் சுரேஷ் அவரை டாக்ஸியில் ஏற்றியுள்ளார். பூந்தமல்லி நோக்கி டாக்ஸியை ஓட்டிச் சென்று கொண்டிருந்த போது முகமது தனக்கு திடீர் என்று மயக்கமாக வருவது போல் உள்ளதாக கூறியிருக்கிறார். ஏதேனும் கடையில் நிறுத்தி தண்ணீரோ அல்லது சோடாவோ வாங்கி வருமாறு டிரைவர் சுரேஷிடம் கேட்டுக்கொண்டார். உடனே காரை நிறுத்திய சுரேஷ்குமார் காரில் இருந்து இறங்கி அங்கே இருந்த கடையில் தண்ணீர் வாங்க ஓடியிருக்கிறார். போகிற அவசரத்தில் சாவியை வண்டியிலேயே விட்டுவிட்டும் சென்றுள்ளார். அதுவரை மயக்க நிலைக்கு செல்வது போல் நடித்துக் கொண்டிருந்த முகமது திடீர் என்று சுறுசுறுப்பாக காரின் டிரைவர் சீட்டுக்கு தாவிச் சென்று காரை எடுத்துக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றுள்ளார். அதிர்ந்து போன சுரேஷ்குமார் அது குறித்து கோயம்பேடு K10 காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். தீவிர விசாரணையில் நூதன முறையில் காரை திருடிக் கொண்டு தப்பி ஓடிய நபர் சேலம் பகுதியை சேர்ந்த 27 வயதான முகமது அஜ்மல் என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் திருடிச் சென்ற காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் புக்கிங் செய்ய பயன்படுத்திய செல்போனையும் கைப்பற்றினர். முகமது அஜ்மல் குறித்து விசாரித்த போது அவர் மீது ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் காவல் நிலையத்தில் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கு நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர்.